யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலா சரஸ் விலாக் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா மைசூர் நகரத்துக்கு தாங்க. அங்கேருந்து நம்ம இப்போ எங்கே சென்று கொண்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் மைசூர் நகருக்கு மேலே உள்ள சாமுண்டி மலையில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் மைசூர் அரச குடும்பத்தின் காவல் தெய்வமாகவும் கர்நாடக மாநிலத்தின் மாநில தெய்வமாகவும், அதாவது கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நாடா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தத்தில் இந்த ஊருக்கே காவல் தெய்வமாக இந்த சாமுண்டி தாய் விளங்குகிறாள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நகரம் மகிஷாசுரனுடைய ஊர் அப்படிங்கிறது தான் முதலாக இருந்தது. அந்த மாதிரி பேரில் தான் இருந்துச்சு. அதாவது மகிஷாசுரனின் ஊர் அப்படின்னு இருந்தது. அதிலிருந்து மருவி தான் மைசூர் என பெயர் பெற்றதா கூறப்படுதுங்க. இந்த கோவிலுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே மலைகள் சூழ்ந்து இயற்கை எழிலோட காட்சி தருங்க. நாங்கள் இப்போ தான் பஸ்ஸில் மலை மேலே ஏறிட்டு இருக்கிறோம். அப்படியே 2 சைடும் பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகள் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரம்மியமாகவும் காட்சி தருது. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் கண்டிஷனும் சூப்பராக இருக்குது. எப்போவுமே இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கிளைமேட் தான். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திராவிடியன் கட்டடக்கலை பாணியில் அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா 7 அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு செல்றதுக்கு மைசூர்லேருந்து பேருந்து வசதி நிறையவே இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா வாடகை கார் வசதியும் இருக்குங்க. சரியாக சொல்லணும்னா மைசூர் நகரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாமுண்டி தாய் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இவளுக்கு எப்படி சாமுண்டின்னு பேர் வந்ததுன்னா சந்தா முண்டா என்ற அரக்கர்களை அழித்ததால் இவளுக்கு சாமுண்டி என்ற பெயர் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்தா மற்றும் முண்டாவை அழித்தவள் என்பது பொருள். அதோடு பார்த்தீங்கன்னா மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்து உலகினை காத்ததால் இந்த அம்மாவை நம்ம மைசூர் நகரத்தின் காவல் தெய்வமாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி பண்டிகை ரொம்ப 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 சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இந்த நவராத்திரி பண்டிகையை கர்நாடகாவில் என்ன அழைக்கிறாங்கன்னா தசரா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மிக மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கங்க. இந்த தசரா விழாவின் போது பார்த்தீங்கன்னா அம்மனின் சிலை தங்க குதிரையில் அமர வைக்கப்பட்டு ஊர்வலமாக வருவது வழக்கங்க. மைசூர் தசரா உலக புகழ் பெற்ற விழாவாகும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலிருந்தும் சுற்றுலா பயணிகள்லாம் இந்த அம்பிகையை இந்த திருவிழாவை தரிசனம் பண்ணுவாங்க. என்ன சிறப்புனா வெளிநாட்டு பக்தர்களும் இங்கே அம்பிகையை வணங்குறதா மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் அந்த தசராவோட பண்டிகை கொண்டாடுற அந்த அழகை பார்க்குறதுக்கு கண்கள் இரண்டு போதாது. இந்துக்களாக பிறந்த நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த கோயிலுக்கு அப்பேற்பட்ட கோயில். நாங்கள் போயிருந்தப்போ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி எப்படி அம்பிகையை வணங்க போகிறோம்னு நினச்சிட்டு ஆட்டாலே வெளியில் வந்தால் அவளோட ஊர்வலம் புறப்படுறதுக்கு தயாராகுது. அம்பிகையை நாங்கள் வெளியிலேயே தரிசனம் பண்ணோம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக அம்பிகை தரிசனம் கொடுத்தா. சின்ன வாகனம் காட்சி கொடுத்தா. கோபுர அழகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. தமிழ்நாட்டு பாணியில் கட்டப்பட்டிருக்கு. திராவிடியன் மாடலில். கர்நாடகா பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியான மாநிலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகாமங்கிற பயம் நிறைய மக்கள் தமிழ்லையும் பேசுகிறாங்க. அதனால பயப்படவே தேவையில்லை.
மைசூர்லேருந்து எல்லா பகுதிகளுக்கும் பஸ் வசதி இருக்கிறதுனால நம்ம தாராளமாக இந்த அம்பிகையோட சன்னதிக்கு போயிட்டு வரலாங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தர்ம தரிசனத்தில் ஒரு மணி நேரம் இல்லை விரைந்து அம்மாவை தரிசனம் பண்ணலாம். 100 ருபீஸ் நம்ம விரைவு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதில் நம்ம சீக்கிரமாக அம்மனை தரிசனம் பண்ணிடலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தாங்க இருக்குது. வருஷம் முழுவதும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கூட்டம் குறையிற மாதிரியே இல்லை. பாருங்க, அம்பிகையோட ஊர்வலம் அற்புதமாக புறப்படுது. நீங்கள் மைசூர் போயிட்டீங்கன்னா இந்த மைசூர்லேயே ஃபேமஸான சாமுண்டீஸ்வரி தாயும் வணங்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா மைசூர் நகரத்திலிருந்து மெயினான பகுதியில் உங்களுக்கு அரண்மனை இருக்குது. அரண்மனையை சுற்றி பார்க்கலாம். மைசூர் மன்னர்களோட அரண்மனை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குதுங்க. பாருங்கள், இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னா, நம்ம வந்து கும்பாபிஷேகத்தப்போ தான் கருடன் வந்து கோபுரத்தை சுற்றுறத பார்த்துருப்போம். இங்கே எந்நேரம் பார்த்தா சுற்றிட்டே இருக்குதுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கருடன் பார்த்தீங்கன்னா நிறையா கோபுரத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் எந்நேரம் சுற்றிட்டே இருக்குது. அப்போ இந்த அம்பிகை எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு நமக்கு இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க. கரெக்டுங்களா? ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பிகை. உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மீ.